செஃப் தாமு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரந்துட்டுருக்கு. என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதும், அவர் இப்போது வித் கோமாளி நிகழ்ச்சியில் வீல் சேரில் தான் வந்து போயிட்டுருக்காரு. அதாவது சோஃபாவில் உட்கார்ற மாதிரி தான் இப்போ மிகப்பெரிய அளவில் காட்டியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு இடுப்பில் அடிபட்டிருக்கிறான். இவருக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விருது வழங்கக்கூடிய நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதும், இவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த விருதை வாங்கிட்டு வரும்போது தவறி அவர் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கான். அதனால் சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காராம் தாமு அவர்கள். சமீபத்தில் கூட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய கோமாளிகள் தான் அப்படின்னு புகழ், அதற்கப்புறம் குரோஷி அப்படின்னு எல்லோருமே அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டி பேசியிருந்தார். எப்பொழுதுமே அவங்கள பாராட்டி தான் பேசியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு அவர் கீழே விழுந்து அதற்கப்புறம் வந்து இடுப்பில் அடிபட்டு இப்போ எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு அதற்குண்டான சிகிச்சையில் அவர் இருக்கிறாராம். இதன் காரணமாக தான் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவருக்கு வந்து சோஃபா கொடுக்கப்பட்டிருக்கு, உட்காந்துக்கிட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாதிரியாக அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவர் 4 சீசன் வரைக்குமே வெங்கடேஷ் பட் அவர்கள் கூட இணைந்து மிகப்பெரிய அளவில் வந்து சூப்பராக கலக்கியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறம் அவர் போனதுக்கப்புறமாக இவர் வந்து இப்போ 6வது சீசனில் வந்து ஜட்ஜாக இருந்து வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் தனக்கு இடுப்பில் அடிபட்டிருக்கு அப்படின்னும் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தாமு. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே அவருக்கு சீக்கிரமே உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு எல்லோருமே அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சீக்கிரம் இவருடைய உடல்நிலை சரியாகி மறுபடியும் வந்து அவர் நல்லபடியாக நலம் பெற்று வரணும், மீண்டு வரணும் அப்படின்றது தான் எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மிகப்பெரிய அளவில் இது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் தாமு அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.